بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் கல்வி ஊக்குவிப்பு மையம் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபி இலக்கிய இணையம் என்ற பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக தொடராக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 29வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடைசியாக சூறாக்களை படிச்சிட்டு வரோம். அந்த வகையில் இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில், அதாவது சென்ற மாதம் 23ஆம் தேதி இடம்பெற்ற வகுப்பில் நாங்கள் சூரத்துல் மஸத் அதை நாங்கள் படித்தோம். அதுக்கு முன்னைய வகுப்பில் நாங்கள் சூரத்துல் நஸ்ர் அதை படித்தோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்னும் எங்களுக்கு சில சூறாக்களுக்கு இது படிக்கிறதுக்கு சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். அப்போ இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபலக் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் படிப்போம். இந்த வகுப்பில் சில நேரம் 2024ஆம் ஆண்டு பிள்ளைகளும் ஜாயின் ஆகி இருப்பீங்க. அதாவது இப்போ வரக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய ஆக்கள் சில நேரம் ஜாயின் ஆகி இருப்பீங்க. அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இப்போ இந்த சூறாக்களை படிக்கிறது மிகவும் ஹெல்ப்பாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா நான் இது உறுதியாக சொல்கிறதல்ல, அதாவது கடந்த வருடங்களில் இதுவரையில் எக்ஸாமில் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஆகிய சூறாக்கள் இதுவரையில் வந்ததில்லை. கடைசியாக வந்த சூறா தான் சூரத்துல் இஹ்லாஸ். எனவே நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் இந்த வகுப்பு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, ரைட். அப்போ இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் அப்போ நாங்கள் சூரத்துல் ஃபலக்க முதலாவது சூறாவாக படிப்போம். நேரம் இருந்தால் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் நாஸையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் படிப்போம். ரைட். அப்போ சூரத்துல் ஃபலக் 5 வசனங்களை கொண்ட ஒரு சூறா. சூரத்துல் ஃபலக் என்பது 5 வசனங்களை கொண்ட ஒரு சூறா. பெரும்பாலும் இப்போ வகுப்பில் ஜாயின் பண்ணியிருக்கின்ற எல்லோரும் மாதிரி இந்த சூறா பாடமாக்கி இருப்பீங்க இல்லையா? சின்ன வயசுலிருந்தே எங்களுக்கு பரிச்சயமான ஒரு சூறாவாக இந்த சூறா காணப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் தொழுகையிலையும் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா காணப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் 5 நேரம் தொழுத பிறகு ஓத வேண்டிய சூறாக்கள் ஒரு சூறாவாகவும் இந்த சூறா காணப்படுகின்றது. அதாவது தொழுது முடிஞ்ச பிறகு நாங்கள் குல் சூறாக்கள் ஓதணும். குல் சூறாக்கள் என்பது குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 3 சூறாக்களையும் நாங்கள் தொழுது முடிஞ்ச பிறகு ஓதணும். அதே போல தூங்கும் போது ஓத வேண்டிய சூறாவாகவும் இந்த சூறா காணப்படுகின்றது. காலை மாலை ஔராதுகள்லையும், காலை மாலை ஓத வேண்டிய நாளாந்தம் ஓத வேண்டிய ஔராது துவாக்கள்லையும் ஔராதுகள்லையும் இந்த சூறா காணப்படுகின்றது. எனவே சூரத்துல் ஃபலக் என்பது நாங்கள் பாடமாக்க வேண்டிய அவசியம் ஒன்றில்லை. ஏற்கனவே எங்களுக்கு அந்த சூறா பெரும்பாலும் பாடம். ஆனால் அந்த சூறாவை இந்த அளவு தூரம் நாங்கள் கருத்தோட பாடமாக்கி வச்சிருக்கிறோம். அந்த சூறா எங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்ன, அந்த சூறாவினூடாக எங்களுக்கு உண்டான படிப்பினைகள் என்ன என்பது சம்பந்தமாக எங்களுக்கு பெருசா ஒரு தெளிவு ஒன்று இருக்காது. ஏன்னா நாங்கள் அப்படி பாடமாக்கல இல்லையா? ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பார்த்து, வசனத்துல மொழிபெயர்ப்பை பார்த்து, சூறா அருளப்பட்ட பின்னணியை பார்த்து அப்படி நாங்கள் பாடமாக்கி இல்லை. எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் செய்ய போகிறோம்.
ரைட். உண்மையிலே நீங்க அந்த 10ஆம் ஆண்டுல 10 சூறாக்களை படிக்கிறீங்க. அந்த 10 சூறாக்களும் வந்து உங்களோட வாழ்க்கையோட மிச்சம் அதாவது இறுக்கமாக தொடர்பு கொண்ட சூறாக்கள். அதாவது அந்த சூறாக்கள் தான் சின்ன சூறாக்கள். அந்த சூறாக்களைத்தான் நீங்க என்ன செய்றீங்க, எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் ஓதுறீங்க. ரைட். அந்த அடிப்படையில நீங்க ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் நாங்க சூரத்துல் ஃபலக்க படிக்கலாம் என்று நினைக்கிறோம். ரைட். அதுல முதலாம் வசனத்தை பாருங்கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அவுது பிரபில் ஃபலக். சரியா? குல் அவுது பிரபில் ஃபலக். ரைட். இதுல சில சொற்கள் உங்களுக்கு நல்ல பரிச்சயமான சொற்கள். இப்ப உதாரணமாக குல். குல் என்ற சொல் உங்களுக்கு நல்லாவே தெரியுமேண்டா, நீங்க சூரத்துல் காஃபிரூன் முதலாவது வசனமும் ஆரம்பிக்குது எப்படின்னா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன். அப்ப குல் என்றா கூறுவீராக. குல் என்பது கருத்து என்ன? கூறுவீராக. அதே போல அவுது என்ற சொல்லுக்கும் கருத்து உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். ஏன்னா என்ன, நாங்க வந்து ஆஹ், ஒரு குறிப்பிட்ட சூறாவை ஓதுகின்ற போது அவுது பிஸ்மில்லோட தான் ஆரம்பிப்போம். அவுது பிஸ்மில்லண்டா என்ன? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம் என்று சொல்லித்தான் நாங்க என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். அந்த வகையில அதோட கருத்தும் உங்களுக்கு தெரியுமாக்குமென்னு நினைக்கிறேன். அந்த நீங்க எப்படி அந்த காலை கூட்டத்துல இப்ப குர்ஆனை ஓதி தர்ஜுமா பண்ணக்கொள்ள, விரட்டப்பட்ட சைத்தானின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று சொல்லித்தானே ஆரம்பிக்கிறேன். அப்ப அவுது வண்டா கருத்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதான் கருத்து. அவுது வண்டா கருத்துன்னா நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதே போல உங்களுக்கு தெரியும், ரப் என்ற சொல்லும் நல்லாவே தெரியும். ரப் என்ற சொல் நிறைய இடங்கள்ல வருது. சூரத்துல் ஃபீல்ல அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் என்று வருது. சூரத்து குரைஷ்ல ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் என்று வருது. சூரத்துல் கௌசர்ல இன் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் என்று நீங்க அதை பாடமாக்கி இருப்பீங்க. சரியா? இவ்வாறாக ரப் என்ற சொல் உங்களுக்கு தெரியும், இறைவனை குறிக்கின்ற சொல். சரியா? ரப் என்ற சொல். இப்ப பி என்பது கொண்டு, மூலம் என்ற கருத்துல வர பி என்பது. சரியா? எங்களுக்கு இதுல தெரியாத சொல் என்னன்னு கேட்டா என்ன சொல்லது? ஃபலக். ஃபலக் என்றா கருத்து இந்த அதிகாலை பொழுதுக்கு நாங்க என்ன சொல்றது? ஃபலக்ன்னு சொல்றோம். ஃபலக் என்ற கருத்து என்ன? அதிகாலை பொழுது, வைகறை பொழுது என்று சொல்றோம். இப்ப குல் என்றா கூறுவீராக, அவுது நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், பிரப்பி இரட்சகனை கொண்டு, ஃபலக் என்பது வைகறை அதிகாலை பொழுது. இப்ப வைகறைக்கின் இரட்சகனிடம், வைகறைக்கின் இரட்சகனிடம், அதிகாலை பொழுதின் இரட்சகனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக. சரியா? இதுதான் முதலாவது வசனம். சரியா? ரைட். இரண்டாவது வசனத்தை பாருங்கோ. மின் ஷர்ரி மா ஹலக். ரைட். மின்னண்டா அதுவும் தெரிஞ்ச சொல் தானடா. மின்னண்டா இருந்து. அதான் முடியட்டுமா?
ரைட். ஓகே, பாருங்க. இப்ப மின்னண்டா கருத்து என்ன? இருந்து. சரியா? இப்ப நாங்க முதலாம் வசனம் தவிர்ந்த ஏனைய எல்லா வசனங்கள்லையும் இந்த மின் என்ற இடைச்சொல் வரும். அப்ப மின்னண்டா கருத்து இருந்து. சரியா? மின்னண்டா கருத்து என்ன? இருந்து. ரைட். ஷர்ரண்டா கருத்து தீங்கு. ஷர்ரண்டா கருத்து என்ன? தீங்கு. அப்ப மின் ஷர்ரி என்று வரக்கொள்ள தீங்கில் இருந்து என்று வரும். மின் ஷர்ரி என்ன கருத்து என்ன? தீங்கில் இருந்து என்ற கருத்துல வரும். அடுத்த பாருங்க, மா ஹலக. மா ஹலக, மா ஹலக்கு நிப்பாட்டக்குள்ள நாங்க மா ஹலக்கு நிப்பாட்டுறோம். மா ஹலக்குண்டா என்ன? படைத்தவை. அல்லாஹு தாலா படைத்தவை. மா ஹலக்கு. சரியா? ஹலக்க என்ற கருத்து படைத்தான். ஹலக படைத்தான். ஹாலிக் படைப்பாளன். அல்லாட அஸ்மால் ஹுஸ்னாக்கள் ஒன்று என்ன? ஹாலிக் படைப்பாளன். அப்ப யாவற்றையும் படைத்தவன். அப்ப படைத்தவை மா ஹலக்க இந்த இடத்துல படைத்தவை. அப்ப மின் ஷர்ரி மா ஹலக்கு, அவன் படைத்தவற்றின் தீங்கில் இருந்து. சரியா? அப்ப ஆரம்ப வசனம் என்ன சொல்லுது? குல் அஊது பிரப்பில் ஃபலக். நபியே நீர் கூறுவீராக, நபியே நீர் பிரார்த்தனை செய்வீராக, அஊது பிரப்பில் ஃபலக், அதிகாலை பொழுதின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகின்றேன்? அதில் முதலாவதாக வந்திருக்கிற விஷயம் என்ன? மின் ஷர்ரி மா ஹலக். மின் ஷர்ரி மா ஹலக். ரைட். அவன் படைத்தவற்றின் தீங்கில் இருந்தும். மூன்றாம் வசனம் பாருங்க. வமின் ஷர்ரி ஹாசிகின் இதா வகபு. சரியா? அப்ப இத வமின் ஷர்ரி என்ன இப்ப உங்களுக்கு தெரியும். வளமையாக நான் சொல்லித்தர ஒரு விஷயம்தான். ஒரு வசனத்துடைய ஆரம்பத்தில் வந்தால் அது மேலும் என்ற கருத்துல வார என்று சொல்லி தந்திருக்கிறேன். சரியா? என்பது மேலும். மின்னண்டா இருந்து. அப்ப வமின் மேலும் இருந்து என்று வரும். ஏன்னா ஷர் அண்டா தீங்கு. அப்ப அது அந்த சொற்கள் தெரியும். வமின் ஷர்ரி மேலும் தீங்கில் இருந்து. அப்ப இது ரெண்டாவது வகையான தீங்கு. என்ன? ராசிகின் இதா வகபு. ராசிகின் இதா வகபு. ராசிக் அண்டா இரவு. சரியா? ராசிக் இரவு, அந்த இருளை குறிக்கிற ராசிக். இதா வகப என்ற கருத்து சூழ்ந்து கொண்டால். சரியா? நுழைந்து விட்டால், படர்ந்து விட்டால் என்ற கருத்துக்கள் வார. அப்ப வமின் ஷர்ரி ராசிகின் இதா வகபு, அனைத்தையும் சூழ்ந்து கொள்கின்ற இரவின் தீங்கில் இருந்தும். வழங்கினா அனைத்தையும் படர்ந்து விடுகின்ற இருளின் தீங்கில் இருந்தும் என்று வரும். அல்லது இப்படி எடுக்க மேலும், வமின் ஷர்ரி ராசிகின், இருளின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இருளின் தீங்கிலிருந்து அது படர்ந்து விடும் போது, அது படர்ந்து விடும் போது, அது சூழ்ந்து கொள்ளும் போது. சரியா? அது சூழ்ந்து கொள்ளும் போது அப்படி சொல்ல மேலும். அல்லது அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளும், அனைத்தையும் மறைத்து கொள்ளும், அனைத்திலும் நுழைந்து விடும் இருளின் தீங்கிலிருந்து என்று சொன்னாலும் அது சரிதான். சரியா? அப்ப இது வழங்கினா உங்களுக்கு வமின் ஷர்ரி ஹாசிகின் இதா வகபு. சரியா? அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளும் அல்லது அனைத்தையும் மறைத்து கொள்ளும் இருளின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று மூன்றாம் வசனம் வருது. பாருங்க, திரும்ப பாருங்க முதலாம் வசனத்தை. குல் அஊது பிரப்பில் ஃபலக். நபியே நீர் கூறுவீராக, வைஹரியின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கில் இருந்தும். அவன் படைத்திருக்கின்ற சகலவற்றின் தீங்கில் இருந்தும். எல்லாத்தையும் குறிக்கும். சரியா? படைத்தவை என்று வரக்குள்ள உலகத்துல என்னவெல்லாம் படைக்கப்பட்டிருக்குதோ அவன் அல்லாம எல்லாமே படைக்கப்பட்டாச்சு. சரியா? அவன் மாத்திரம்தான் படைக்கப்படல, அவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவன். எனவே அவனால் படைக்கப்பட்ட அனைத்தின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அமின் ஷர்ரி ஹாசிகின் இதா வகபு. சரியா? அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளும் இருளின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அல்லது இருளின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், அது அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளும் போது, அது யாவற்றையும் மறைத்து கொள்ளும் போது என்று சொன்னாலும் சரி. அடுத்த பாருங்க, வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்தி. சரியா? உங்களுக்கு தெரியும் வமின் ஷர்ரி என்ற சொல்லுக்கான கருத்து இப்ப நல்லா தெரியும். என்ன? மேலும் தீங்கில் இருந்து. மேலும் தீங்கில் இருந்து. அந்நஃபாசாத் என்ற சொல் என்ன? அதிகமாக ஊதக்கூடிய பெண்கள். நஃபஸ அண்டா ஊதினான். சரியா?
நஃபஸ என்ற கருத்து என்ன? ஊதினா. நஃபாசாத், நஃபாசாத் என்று பெண்களைத்தான் குறிக்கிற, அதாவது அதிகம் அதிகம் ஊதக்கூடிய பெண்களைத்தான் இந்த சொல் சொல்லுது. அந்நஃபாசாத் எதுல ஊதுறாங்க? ஃபில் உகது. உகதண்டா முடிச்சுகள். சரியா? ஃபீ என்ற கருத்து அதுவும் நீங்க படிச்சுக்கிறது தான். وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. ஃபீ தீனில்லாஹ் என்று அந்த சொல்லுல படிச்சிருப்பீங்க. அல்லாஹ்வின் மார்க்கத்தில். அப்ப ஃபீ என்ற கருத்து என்ன? இல். ஃபீ என்ற கருத்து இல். அல் உகத் என்ற கருத்து முடிச்சுகள். அப்ப ஃபில் உகதி என்றா முடிச்சுகளில் என்று வரும். ஃபில் உகதி என்ற கருத்து என்ன? முடிச்சுகளில். சரியா? அப்ப வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் என்றா சரியா முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும். இது எந்த பெண்களை பற்றி குறிக்கிறேன்னு சொன்னா இந்த சூனியம் செய்யக்கூடிய பெண்கள். சரியா? சூனியக்கார பெண்களைத்தான் அது குறிக்குது. வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத். சரி, முடிச்சண்டா வந்து இந்த கெட்டேன்னு நாங்க சொல்றோம். இப்ப என்ன சொல்றது, 2 கவுரை எடுத்து நாங்க கெட்ட அடிக்கிறேன்ற அதுதான் முடிச்சன்னு சொல்றோம். அது மாதிரி இப்ப தலைமுடியை எடுத்து அந்த என்ன முடிச்சு போட்டுன்று ஒரு தமிழ் சொல்லிட்டான். சரியா? முடிச்சு போட்டுன்றது கெட்ட அடிக்கிறது. வேற எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. சரியா? அதுக்குதான் முடிச்சுன்னு சொல்றது. ரைட், ஓகே, விளங்கினா? ரைட், ஓகே. அப்ப வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத் என்ற கருத்து என்ன? முடிச்சுகளில் ஊதுகின்ற, அதிகமாக ஊதுகின்ற பெண்களின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். சரியா? அப்ப 4 வசனம் பார்த்தோம் என்ன? அப்ப தெளிவா பாருங்க. ரைட், முதலாம் வசனம் என்ன? குல் அஊது பிரப்பில் ஃபலக். நபியே நீர் கூறுவீராக, வைஹரையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஒவ்வொரு சொல்லும் முக்கியமா புள்ளகள் நீங்க சூறாக்களை படிக்க கொள்ள மிக கவனமாக படிக்கணும். ஏண்டா அவளுக்கு தெரியும் வினாத்தால் ஒன்றில். சரியா? ரைட், வினாத்தால் ஒன்றில் கட்டாயமாக சொற்களுக்கான பொருள் கேட்டு வார. ரைட், ஓகே. அந்த அடிப்படையில் நீங்க கட்டாயமாக ஒவ்வொரு சொல்லையும் நிதானமாக கவனமாக உள்வாங்கிக் கொள்ளணும். அதால நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறேன். அப்ப என்ன? குல் அஊது பிரப்பில் ஃபலக், வைஹரையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக. புகழில் சில நேரம் வரையிலும் அஊது என்ற சொல் மாத்திரம் வரையிலும், அல்லது நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று வரையிலும். அப்ப இந்த கருத்து என்ன? அரபி சொல் என்ன? அஊது. ஃபலக்கண்டா என்ன? வைஹரை. இவ்வாறு நீங்க ஒவ்வொரு சொல்லையும் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும். வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், இருளின் தீங்கிலிருந்தும் அது சூழ்ந்து கொள்ளும் போது. வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத், மேலும் முடிச்சுகளில் ஊதுகின்ற சூனியக்கார பெண்களின் தீங்கை விட்டும். சரியா? கடைசியா பாருங்க. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். வமின் ஷர்ரி திரும்ப திரும்ப வார. அப்ப ஷர்ன்ற சொல் எங்களுக்கு மறக்கவே இயலாத ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். சரியா? நீங்க 11ஆம் ஆண்டுக்கு வந்தா 11ஆம் ஆண்டில் ஒரு கவிதை ஒன்று வார, மகாரிமுல் அஹ்லாக் என்று, நட்பண்புகளை பத்தி ஒரு கவிதை ஒன்று வார. அதுல ஆரம்பிக்கிறதே வந்து ஷர்ருல் மகாலியல்னு ஆரம்பிக்கிறார். ஷர்ரண்டா அப்ப மோசமான, தீங்கான அண்டகரத்துல வார. ஷர் தீங்கு, மோசம். சரியா? கெடுதி அண்டகரத்துல வார. அப்ப வமின் ஷர்ரி தீங்கிலிருந்தும், மேலும் தீங்கிலிருந்து. ஹாசிதின் என்ற கருத்து பொறாமைக்காரன். ஹாசித் என்ற கருத்து என்ன? பொறாமைக்காரன். சரியா? அப்ப பொறாமைக்காரனின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். எப்ப? இதா ஹசது, அவன் பொறாமை கொள்ளும் போது. இப்ப பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்ப நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்ற அந்த சொல் சூறாவுடைய ஆரம்பத்துல தான் நிற்குது. சரியா? ஆனா அடுத்தடுத்த வரக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் நீங்கள் கதை என்ன செய்யலாம்? தொடர்பு படுத்தி கொண்டே போகலாம். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் என்ற பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். சரியா? விளங்கினா? அப்ப ஓகே. அப்ப திரும்ப பாருங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக். சரியா? வைஹரையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக. சரி. மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும்.
வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், அனைத்தையும் மறைத்து கொள்ளும் இருண்ட இருளின் தீங்கை விட்டும், அல்லது இருளின் தீங்கிலிருந்தும் அது படர்ந்து விடும் போது, சூழ்ந்து விடும் போது, மறைத்து கொள்ளும் போது, அப்படி சொல்ல மேலும். வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதுகின்ற சூனியக்கார பெண்களின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். சரியா? ரைட். அப்ப இதுல எதுவும் டவுட் இருக்கிறா பிள்ளைகள்? இல்லை? ஓகே, சரி. இப்ப பாருங்க, சூரா அருளப்பட்ட காலப்பிரிவாக மக்கா காலப்பிரிவை தான் குறிப்பிடுவாங்க. சரியா? மக்கா காலப்பிரிவு. ரைட். ஓகே. ரைட். இந்த சூறாவுடைய மைய கருத்து என்னன்னு சொன்னா, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுதல். சரியா? இந்த சூறாவுடைய மைய கருத்து, இந்த சூறாவும் சரி, நாங்க படிக்க இருக்கின்ற அடுத்த சூரா சூரத்து நாஸும் சரி, இந்த 2 சூறாக்களுடைய மைய கருத்து என்னன்னு கேட்டா, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடல். அருளப்பட்ட காலப்பிரிவு என்னன்னு கேட்டா, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடல். சரியா? ரைட். ஓகே. அதே போல இந்த சூரா அருளப்பட்ட பின்னணி, இந்த சூரா அருளப்பட்ட பின்னணியும் சரி, சூரத்து நாஸ் அருளப்பட்ட பின்னணியும் சரி, ரெண்டும் அருளப்பட்ட பின்னணி உண்டு. சரியா? ஏண்டா இந்த 2 சூறாக்களும் சமகாலத்தில் ஒரே நேரத்தில் அருளப்பட்ட 2 சூறாக்கள். இந்த சூறாக்களுக்கு நாங்க பொதுவாக சொல்றோம் அல் முஅவ்விதத்தைன் என்று சொல்றோம் அரபால. சரி, அப்ப எனவே இந்த 2 சூறாக்களுடைய அருளப்பட்ட காலப்பிரிவு உண்டு, மையக்கருத்து உண்டு, பின்னணியும் உண்டு. என்ன பின்னணின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சார காலத்தை நாங்க 2ஆ பார்க்கிறோம் இல்லையா? மக்கா காலம், மதீனா காலம். சரியா? அப்ப மக்கா கால பிரிவில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சார பணியில் ஈடுபடக்கொள்ள காபிர்கள் என்ன செஞ்சாங்க? பல சித்திரவதைகளை, கொடுமைகளை செஞ்சாங்க. ரசூலுல்லாவுக்கு செஞ்சாங்க, ரசூலுல்லாவுடைய குடும்பத்தாருக்கு செஞ்சாங்க. சரியா? ரசூலுல்லாவுடைய குடும்பத்தாருக்கு செஞ்சாங்க. அதே போல ரசூலுல்லாவை நபியாக ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களுக்கு செஞ்சாங்க. சரியா? இவ்வாறாக பல துன்பங்களை செஞ்சாங்க. சரியா? ரைட். அப்ப நபி அவங்களுக்கு காபிர்கள் என்ன செஞ்சாங்க? பல தொல்லைகளை கொடுத்தது மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனாவில செல்வாக்கு கிடைக்குது. சரியா? ஏண்டா மதீனத்து மக்கள் வந்து யாத்திரியர்களாக மக்காவுக்கு வாரலையா? ரைட். வார டைம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சாரம் செஞ்சு அவங்க படிப்படியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். சரியா? அப்ப அவங்க வருமாறு அழைப்பு விடுத்தார்கள். உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்குகின்றோம், மதீனாவுக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாலையும் என்ன செய்யுது? செல்வாக்கு கிடைக்குது. இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொறாமை கூடுது. ஏண்டா இங்கல காபிர்கள், குறைஷ் காபிர்களுக்கு எப்படியுமே பொறாமை மட்டுமல்ல, கடும் கோபம், வெறுப்பு. சரியா? எங்கட செல்வாக்கெல்லாம் குறைஞ்சு கொண்டு ரசூலோட செல்வாக்கு கூடுது. எகடாக்கள் எல்லாரும் அல்லாஹுடைய அதாவது ரசூலுல்லா முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள்ள போறாங்க. அப்ப நாங்க சொல்றது இவங்க கணக்கெடுக்கிற இல்ல, இவங்களோட அதிகாரம் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போறதால இவங்களுக்கு கடுமையான கோபம். மட்டுமல்ல, இப்ப மதீனத்து மக்கள் ரசூலுல்லாவுக்கு ஆதரவு வழங்குறதால இன்னும் கொஞ்சம் என்ன செய்யற, கோபம் கூடிட்டே போகுது. இந்த சந்தர்ப்பத்துல தான் நபி அவங்களை வீழ்த்துவதற்காக பல திட்டங்களை போட்டாங்க இல்லையா? அதுல பிரதானமானதான் கொலை செய்யற திட்டத்தையும் போட்டாங்க. கொலை செய்யற திட்டத்தை போட்டாங்க. அதே போல நீங்க படிச்ச சூரத்துல் காஃபிரூன்ல என்ன படிச்ச? சூரத்துல் காஃபிரூன் வந்து அருளப்பட்ட பின்னணியை பார்த்து அவளுக்கு விளங்கும். காபிர்கள் வந்து பேரம் பேச வந்தாங்க இல்லையா? பேரம் பேச வந்தேன்னு சொன்னா என்ன ரசூலுல்லாஹ்வோட கோரிக்கை என்னவோ அது செஞ்சு தாரோம். உதாரணமா நீங்க உங்களுக்கு எவ்வளவு சொத்து வேணுமோ சொல்லுங்க, நாங்க அதை ஏற்பாடு செஞ்சு தாரோம். உங்களுக்கு இந்த இந்த நகரத்துடைய தலைமைத்துவம் வேணுமா, குறைஷ் காபிர்களுக்கு நீங்க தலைவராக இருக்கணுமா, அதையும் நாங்க ஏற்பாடு செஞ்சு தாரோம். அதே போல சொன்னாங்க இல்லையா? விருப்பமான பெண்ணை நீங்க காட்டுங்க, நாங்க திருமணம் முடிச்சு வைப்போம் என்று சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா என்ன, நீங்க ஒரு வருஷம் எகட சிலைகளை வணங்க வேண்டும்,
நாங்க ஒரு வருஷம் உங்களோட அல்லாவை வணங்குறேன் அப்படி என்னெல்லாம் பேரம் பேச வந்தாங்க. அப்ப அது அப்படி சமரசம் இல்லை, அப்படி பேரம் பேசுறது இயலாதுன்னு சொல்லி அல்லாஹு தாலா திட்டவட்டமாக சூரத்துல் காஃபிரூன் இறக்கி வச்சான். அப்ப நபி அவர்களை வீழ்த்துவதற்காக இவங்க என்ன செஞ்சாங்க, பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளை செஞ்சாங்க. அப்ப அதுல ஒன்றுதானன்னா சூனியம். அதுல ஒன்றுதானன்னா சூனியம். இந்த சூனியம் செய்யப்பட்டதன் விளைவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்பட்டன. சில அசௌகரியங்கள் ஏற்பட்டன. அப்ப அந்த அசௌகரியங்கள் இருந்து மீளுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபலக்கையும் சூரத்துல் நாஸையும் இறக்கி வைத்தார். சரியா? இதுதான் இந்த சூரா அருளப்பட்ட பின்னணி. அருளப்பட்ட பின்னணிய நீங்க இருக்கிற மாதிரி அப்படியே பாடமாக்கி எழுதணும் இல்லை. நான் சொன்ன விஷயங்களை சரியாக நீங்க உள்வாங்கி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், எக்ஸாமுக்கு எழுதலாம். சரியா? ஓகே. அப்ப நாங்க அருளப்பட்ட பின்னணியை பார்த்தோம். அப்ப சூராவுடைய மைய கருத்து என்ன, அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடு. இந்த சூரா அருளப்பட்ட காலப்பிரிவு என்ன, மக்கா காலம். இப்ப சூரா அருளப்பட்ட பின்னணியும் நாங்க இப்ப தெளிவா பார்த்தோம். சரி, இப்ப இந்த சூறாவில காணப்படக்கூடிய இலக்கிய நயம். சரி, இப்ப நான் ஹைலைட் பண்ணிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் என்ன இலக்கிய நயம் இருக்குது என்பது ஓரளவுக்காவது விளங்கி இருக்கும். சரியா? ரைட், சொல்லுங்க பாக்க, என்ன இலக்கிய நயம் இருக்குது சொல்லலுமா? ரைட், சொல்லுங்க பாக்க. இறுதி வசனங்கள்ல கல்கலாவுல வெரி குட். அப்ப எல்லா வசனங்களும் கல்கலாவுடைய ஓசையில முடிவடைஞ்சிருக்கிறது. ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கிற இல்லையா? ஃபலாக்கு, ஃபலாக்கு, வகபு, ஒகது, ஹசது. ரைட், வேற? இதா எனும் சொல் 3ஆம் மற்றும் 4ஆம் வசனங்கள் 5ஆம் வசனங்களில் வந்துள்ளது அழகு சேர்க்கிறது. ரைட், இதா என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது, அழகு சேர்க்கிறது. இதா என்ற சொல் என்ன செய்யுது? இஹ்பாவுடைய சட்டம் வந்து இருக்கிறதால நாங்க இஹ்பா சட்டம் மறக்கல் எப்படி ஓதணும், ராகம் எடுத்து ஓதணும். ஏன்னா குன்னா செய்து ராகம் எடுத்து ஓதணும். குன்னா செய்ய கொள்ள நாங்க வந்து அங்கே ஒரு அழகான ஒரு ஓசை நயம் வந்து வர மின் ஷர்ரி, மின் ஷர்ரி. அப்ப இஹ்பாவுடைய சட்டம் இருப்பதனால 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்களை நாங்கள் ஓதுகின்ற போது ஆரம்பத்திலேயே ஒரு சீரான ஓசை நயம் பேணப்படுகின்றது. ரைட், வேற என்ன சொல்லுங்க? இஹ்ஃபாவுடைய சட்டம் வந்து நூனை மறைச்சு ஓதணும். நூன்ல இருக்கிற சுக்கூனை மறைச்சு ஓதணும். அப்ப நூனை வெளிப்படுத்தி ஓதுறது எந்த சட்டத்துல சார்? அது வந்து நூனை வெளிப்படுத்துறேன் இல்ல, நூன்ல இருக்கிற சுக்கூனத்தை வெளிப்படுத்துறேன். அது இல்ஹாருடைய சட்டம். ஓகே. சரி, வேற என்ன இலக்கிய நயம் இருக்குது சொல்லுங்க பாக்க. ஒரே ஓசையில முடிவு, ஒரே ஓசையில முடிவடைஞ்சிருக்கிறது எது? ஃபலக்கும் ஹலக்கும். ஃபலக்கும் ஹலக்கும் ஒரே ஓசையில ஒத்த ஓசையில முடிவடைஞ்சிருக்கிற. வேற? ஹாசிதின் ஹசத்ன்றதால வந்து அது அந்த சொல்ல இருந்து பிரிஞ்சு வந்தீங்க. வெரி குட். ஹாசிதின் ஹசது, இந்த இரு சொற்களும் ஹசத, அதாவது ஹா சீன் தால், சரியா, அந்த 3 எழுத்துக்கள் இருந்து பிரிந்து வந்த சொற்கள். சரியா? ஓகே. ரைட், ஹாசிதின் ஹசது என்பது ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்களாக இருக்குது. வேற என்ன? மின்சர்ரிங்கிற வசனம் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது. எஸ், ஓகே. மின்சாரி என்பது மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற. அதே போல நிதா என்பதும் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற. சரியா? ரைட். அப்ப நீங்க நிறையவே எழுதலாம் தானே, இலக்கியம் கேட்டா இன்ஷால்லா நிறையவே எழுதலாம். சம அளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றது என்பதையும் நீங்க எழுதி கொள்ளலாம். ஏன்னா அப்படி இங்க உதாரணம் இதை பாருங்களேன். பாருங்க, வமின் வமின் வமின், இதெல்லாம் அப்படியாக நிற்குது. ஷர்ரி 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 2ஆவது சொல். இங்கனா ஹாசிக்கு நண்டு இருக்குது, இங்கன அஃபாசா தண்டிக்குது, இங்கன ஹாசிக்கு நண்டு இருக்குது. இது இதா அண்டிக்குது, இங்கன பி அண்டிக்குது, இங்கன இதா திருப்ப வகபு ஒகது ஹசது. அப்படி பார்க்க கொள்ள இந்த 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்கள் சம அளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றன என்பதையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்,
ஒரு இலக்கியமாக எழுதலாம். சரியா? எல்லாம் எழுதிட்டு கடைசியாக நாங்க சொல்லிக்கிறோம் என்ன, மனநமிட இலகுவான வசனங்களை கொண்ட ஒரு சூறாவாக காணப்படுகின்றது. அதே போல கருத்து செறிவுள்ள ஒரு சூறாவாக இந்த சூறா காணப்படுகின்றது என்பதை எல்லா சூறாக்களுக்கும் பொதுவாக நீங்க எழுதலாம். அது ஆரம்பத்தில் எழுதுறதை விட கடைசியா எழுதுறது நல்ல. ஆரம்பத்துல நீங்க என்ன இலக்கிய நயங்களை தெளிவாக இனம் காண்றீங்களோ சூறாவில அதை நீங்க எழுதி கொள்றது மிச்சம் நல்லது. சரியா? ஓகே, ரைட். ஓகே, அப்ப இலக்கிய நயம் சரிதானே? ரைட். அது நீங்க சொன்னதே விஷயங்கள் தான். பாருங்க, கல்கலாவில முடிவடைகிறது மின் ஷர்ரி என்று ஆரம்பிச்சுக்கிறதால் இஹ்பாவுடைய சட்டம் பேணப்பட்டு ஓதப்படுகின்ற போது அங்க ஒரு அழகான வசனம் பேணப்படுகின்றது. அதே போல 3ஆம் 4ஆம் 5ஆம் வசனங்கள் சொற்கள், 5ஆம் வசனங்கள் காணப்படக்கூடிய சொற்கள் சம அளவில் காணப்படுகின்றமை. ஒத்தவசை கொண்ட சொற்கள் இருக்குது. ஹலக்கு, ஃபலக்கு, வகபு, ஹசது, அதெல்லாம் ஒத்தவசை கொண்ட சொற்கள். ஹாசிதின் மற்றும் ஹசத போன்ற சொற்கள் ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள். ரைட். இதெல்லாம் இருக்குது. அடுத்த மரணம் இலகுவான சூறா, அடுத்த இதா, மின் ஷர்ரி போன்ற சொற்கள் திரும்ப திரும்ப வந்திருக்குது. அதுல நீங்க சொல்லாத ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, பொதுவானதை கூறிவிட்டு குறிப்பானவற்றை கூறும் மரபு இங்கு கையாளப்பட்டுள்ளது. அதான் அது பொதுவானதை கூறிட்டு குறிப்பானதை கூறு அப்படின்னு சொன்னா, மின் ஷர்ரி மா ஹலக்கு, முதலாம் வசனம் என்ன, குல் அஊது பி ரப்பில் ஃபலக், வைகரையின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்று வரக்கொள்ள, படைத்தவை என்று வரக்கொள்ள எல்லாமே படைக்கப்பட்டவைகள் தான். நன்மைகள் தீமைகள் எல்லாமே படைக்கப்பட்டவைகள் தான். அப்ப அங்கல இருளை பத்தி சொல்றான் அல்லாஹு தாலா, சூனியக்கார பெண்களை பத்தி அல்லாஹு தாலா சொல்றான், பொறாமைக்காரனை பத்தி அல்லாஹு தாலா சொல்றான். அதெல்லாமே படைக்கப்பட்டவர்கள் அல்லது படைக்கப்பட்டவைகள். சரியா? அப்ப பொதுவாக படைக்கப்பட்டவை என்று சொன்னாலும் கூட அதுக்கு பின்னால குறிப்பாக சிலவற்றை அல்லாஹு தாலா இங்கு சொல்லிக்கிறான். இது அரபு மொழியில தப்சீர் அல் குர்ஆனுக்கான விளக்கம் கூறக்கொள்ள அல் பலாகா என்று சொல்ற. அல் பலாகா என்பது அந்த சூறாவில் காணப்படக்கூடிய இந்த இலக்கிய நயம்தான். அதுல ஒன்றாக இதையும் குறிப்பிடுவார்கள். பொதுவானதை கூறிவிட்டு குறிப்பானதை கூறுகின்ற மரபு இங்கு கையாளப்பட்டிருக்கிறார். சரியா? அதோட விளக்கம் தான் நான் இப்ப சொன்ன மாதிரி 2ஆம் வசனத்துல படைத்தவற்றின் தீங்கு என்று பொதுவாக வந்துட்டு பிறகு குறிப்பான சில தீங்குகள் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. இரவின் தீங்குகள், சூனியம் செய்யும் பெண்களின் தீங்குகள், பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்குகள் என்பன இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. சரியா? அப்படி எங்களுக்கு எழுதலாம். அப்ப நிறைய எழுதலாம். சரியா? இந்த சூறாவை பொறுத்த மட்டில இலக்கிய நயம் நிறைய எழுதலாம். சரியா? ரைட். ஓகே. ராசிகின் அண்டா கருத்து என்ன? ராசிகன்னா என்ன கருத்து சொல்லுங்க பாக்க. ராசிக் அண்டா கருத்து என்ன? இரவு. இரவு. சரியா? இருள் அல்லது இரவு. வகப் அண்டா கருத்து இதா வகபு அப்படி என்ன கருத்து என்ன? படர்ந்து விட்டால், படர்ந்து விட்டால், நுழைந்து விட்டால், சூழ்ந்து விட்டால், அந்த கருத்துக்கள் தான் வரும். நுழைந்து விட்டால். இப்ப வகபல் லைலு அண்டா அரபு மொழியில வகபல் லைலு அண்டா கருத்து என்ன தெரியுமா? அரபு மொழியில தஹல ஃபீ குல்லி ஷை, அதாவது எல்லா இடத்திலையும் அந்த இருள் சூழ்ந்து கொள்றதான் வகபல் லைலுன்னு சொல்றது. வகபல் லலாம். சரி, அந்த வகபன்ற சொல்லுக்கான விளக்கம் தான் அது. சரியா? அப்ப வகப என்றா கருத்து நுழைந்து விட்டது. அது அதாவது இருள் இருள் நுழைந்து விட்டால், அந்த இருள் சூழ்ந்து விட்டால், விளங்கினா, இருள் சூழ்ந்து விட்டால், இருள் நுழைந்து விட்டால் ஏற்படும் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்படித்தான் வரும். சரியா மகள் சஹ்மா? விளங்கினா அவளுக்கு? அதுல ராசு கண்டா கருத்து இருள், இரவு. இரவு. சரியா? வகப என்றா கருத்து அந்த இரவு சூழ்ந்து கொள்றது. அதுக்குதான் நாங்க வகபன்னு சொல்ல இந்த வகபன்னு சொல்ல பயன்படுத்துறோம். நாங்க மொழிபெயர்க்கல வமின் ஷர்ரி காசிகின் இதா வகபு, இரவின் தீங்கிலிருந்தும். சரியா? இரவின் தீங்கிலிருந்தும் அது சூழ்ந்து விட்டால், அது படர்ந்து விட்டால், அது நுழைந்து விட்டால் என்று சொல்லலாம். ஓகே. இருள் என்றதையும் சேர்த்து பார்க்கணுமா? அத்த நீங்க அந்த இருள் தான். சரியா? நீங்க இப்படி எடுங்களேன், இருள் சூழ்ந்து விட்டால் ஏற்படும் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று எடுத்துக்கொண்டா சரி. ஓகே. வலைக்கும் சலாம்.
ஓகே, ரைட். இப்போ இந்த சூறாவில் காணப்படக்கூடிய படிப்பினைகளை பார்ப்போம். சரியா? ஓகே. என்ன சூறாவில் காணப்படக்கூடிய படிப்பினைகள் என்று சொன்னா, ஒன்று குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக். அந்த 2 வசனங்கள்ல என்ன இருக்குது? ரப்புல் ஃபலக், வைகரைக்கின் இறைவன், அதே போல அவன் படைத்தவை என்று வரேனா, மின் ஷர்ரி மா ஹலக் கண்டா அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் என்று நாங்கள் சொல்றோம். அப்ப அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்றவன் யாராக இருக்கிறான்? அல்லாஹ்வாக இருக்கிறான். சரியா? அனைத்தையும் படைத்து அவற்றின் இரட்சகனாக அவற்றை பரிபாலிக்கின்றவனாக இருக்கின்றவன் யாரு? அல்லாஹ். சரியா? ரைட். இது முதலாவது படிப்பனையாக எடுக்கலாம். ரைட். 2வது என்னன்னா, நாங்க அல்லாஹ்வுடைய படைப்புகளை விட்டும் யார்கிட்ட பாதுகாப்பு தேடணும் என்று சொன்னா, அல்லாஹ் கிட்ட மாத்திரம்தான் பாதுகாப்பு தேடணும். நீங்க 10ஆம் ஆண்டுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகள் ஒரு ஹதீஸ் ஒன்று படிச்சிருப்பீங்க. அதுல முதலாவதாக, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீங்க கேட்ட அல்லாஹ் கிட்ட கேளு, ஏதாவது கேட்டா அல்லாஹ் கிட்ட கேளு. வைதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், ஏதாவது உதவி தேடினாலும் அல்லாஹ் கிட்டே உதவி தேடு. விளங்கினா? அப்ப நாங்க பாதுகாப்பு தேடுவதாக இருந்தாலும் இன்னும் யாருக்கிட்டையோ அல்லது இன்னொரு சக்தி கிட்டையோன்னு சொல்லிட்டு நாங்க போகக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் சகல படைப்புகளின் சகல தீங்குகள் இருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். சரியா? இப்ப சில உதாரணங்கள் இருக்கிற உங்களோட புத்தகத்திலும் இருக்கேனும். உதாரணமாக விஷஜந்துக்கள், அப்படி எல்லாமே. சரியா? ரைட். அதே போலதான் இப்ப 3ஆம் வசனத்தை பாருங்கோ. வமின் ஷர்ரி காசிகின் இதா வகப், அந்த இருள் சூழ்ந்து கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்கு. இருள் சூழ்ந்து கொள்ளும் போது, காரிருள் ஏற்படுகின்ற போது ஏற்படக்கூடிய தீங்குகள். இப்ப அந்த நேரத்துல நிறைய தீங்குகள் ஏற்படும். ஏன்னா உதாரணமாக திருட்டு, கொலை, கொள்ளை, அதே போல அருவருப்பான சில காரியங்கள், மது அருந்துதல், களியாட்டங்கள், அதே போல விஷஜந்துக்கள், இதுகள்ல தீங்குகள் இருக்குது. அதாவது பொதுவாக தீங்கு இருக்குது. இருளே ஒரு தீங்கு தானே. இப்ப யாரும் இருட்டுல யாரும் தனியாக போறது விருப்பம் இல்லை. கொஞ்சம் ரூம் இருட்டா இருந்தாலே, அவ்வளோ நேரம் நல்ல வெளிச்சமா இருந்த ரூம்ல நாங்க என்ன செய்யறோம்? பகல் பொழுது, மாலை பொழுது, மகரிபு நேரம் கூட நாங்க உள்ளுக்கு போயிட்டு வாரவங்க கொஞ்சம் இருட்டாகினா, சரியா, இருள் ஆகிட்டு அந்த டைம்ல நாங்க என்ன செய்ய மாட்டோம்? ரூமுக்குள்ள வெளிச்சம் இல்லாம தனியா போக மாட்டோம். விளங்கினா அவளுக்கு? தூங்க கொள்ள சரி, நாங்க என்ன செய்யறது? பொதுவாக அந்த இருட்டுல தூங்குறன்றது இல்லை. என்னமோ நைட் பல்பை போட்டு கொண்டோ அல்லது ஏதோ ஒரு நாங்க ஏற்பாடு செஞ்சு கொண்டு சிறிய அளவிலான வெளிச்சத்துல தான் தூங்குறது பார்க்கிறோம். ஏன்? இருளண்டாலே ஒரு பயம், இருளண்டாலே ஒரு தீங்கு மாதிரி தான் நாங்க பார்க்கிறோம். இந்த இருளின் தீங்குல இருந்து கொண்டு வரக்கொள்ள, இருள் ஏற்படுகின்ற போது நிறைய பாவங்கள் நடக்கும். அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத நிறைய செயல்கள் நடக்கும். அப்படியானவற்றின் தீங்கிலிருந்தும் நாங்க அல்லாஹ் கிட்ட தான் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போலதான் வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத், முடிச்சுகள்ல ஊதுகின்ற பெண்கள். சரியா? அப்ப சூனியக்கார பெண்கள். சூனியம் என்பது இருக்குதா இல்லையா, அது இன்னொரு சைட், அது இன்னொரு பக்கம். சரியா? ஆனா சூனியத்தினால அதோட தாக்கங்களால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க என்றதை நாங்க ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். சரியா? ரைட். அப்ப சூனியம், அதே போல கண்ணூறு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, கண்ணூர் என்பது உண்மை. இன்னலில் ஐன் ஹக்குன். சரியா? கண்ணூறு அது உண்மையா? சரியா? அப்ப கண்ணூறு, அடுத்த வசியம் பண்றது, இதெல்லாம் கண்ணுக்கு புலப்படாத தீங்குகள். சில தீங்குகள் இருக்குது, அதை கூட கண்ணுக்கு புலப்படக்கூடிய தீங்குகள். அவற்றிலிருந்து நாங்கள் லேசா என்ன செய்யலாம்? அதாவது எங்களுக்கு விளங்கும், இது ஒரு தீங்கு, எனக்கு ஒரு கெடுதி ஒன்று ஏற்பட போகுது என்பது விளங்குது, சில தீங்குகள். ஆனால் இந்த மாதிரியான தீங்குகளை பொறுத்த மட்டும் இல்லை, அது எங்களுக்கு விளங்காது, எங்களோட வாழ்க்கையை பாதிக்கும். பொறாம, கண்ணூறு பண்றது, வசியம் பண்றது, அதே போல சூனியம் செய்யறது, இவையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கின்ற தீங்குகள். இவை கண்ணுக்கு புலப்படாதவைகள் தான். ஆனா அல்லாஹ்க்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ்வுக்கு எதையும் மறைக்காததானே. எனவே நாங்கள் இவற்றிலிருந்தும் யார்கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டும்? அல்லாஹ்விடமே நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போலதான் பொறாமைக்காரன், பொறாமை கொள்ளும் போது ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்தும் நாங்கள் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுகின்றோம். சரியா? பொதுவாக
பொறாமை என்பது எதால வார ஒரு விஷயத்த எங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலாமல் போகின்ற போதுதான் பொறாமை வாரும். விளங்கினா? ஒரு குறிப்பிட்ட விஷயத்த எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத போதுதான் பிறர் மீது பொறாமை வாரும். அதாவது பிறரிடம் காணப்படக்கூடிய அருள்கள், சரியா, அது எங்கள்கிட்ட இல்லாட்டி பொறாமை வாரும். உதாரணமாக, மற்றவங்களுக்கு நல்ல சொத்து இருக்குது, அவன் நல்ல வருமானம் இருக்குது, மற்றவங்கள்ட்ட அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, அதே போல அவங்க நல்ல ஆரோக்கியமாயிக்கிறாங்க, ஒரு சிறந்த தொழில் இருக்கிறாங்க, அதே போல அவங்கள்ட்ட நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் உதாரணமா. அப்ப இது எங்கள்கிட்ட இருக்குதா இல்லையான்றத நாங்க ஒப்பிட்டு பார்க்கல. நாங்க என்ன எண்ணத்தோட அவங்கள பார்க்கிறோமோ அது எங்கள்கிட்ட இல்லாட்டி என்ன செய்யற பொறாமை இயல்பாக வரும். நாங்க பொதுவாக இப்ப எங்களோட தொழிலோ அல்லது எங்கள்கிட்ட சொத்தோ அல்லது வாகனங்களோ இது எங்கட வயசுக்குள்ள பார்க்கல அப்படி ஒன்று இல்லை. எங்கட வயசுக்குள்ள வரக்கூடிய பொறாமை என்ன? அவன் நல்லா படிக்கிறான், அவன் நல்லா படிக்கிறான், வகுப்புல முன்னுக்கு வாரான், அவன் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த குயிக்காக பாடம் வார அவனுக்கு, ரைட்? டீச்சர்ஸ்மாரு சேர்மார் எல்லாரும் அவரோடைய அவளோடைய தான் மிச்சம் நெருக்கமா பேசுற பழகுற, தலைமைத்துவத்துக்கு அவங்களத்தான் தெரிவு செய்யற, பொறுப்புகள் அவங்களுக்கு தான் கொடுக்குற, இந்த மாதிரியான எண்ணங்கள் வருகின்ற போதுதான் அத எனக்கு கிடைக்காம மற்றவர்களுக்கு போகின்றது என்று நாங்க சந்தோஷப்படாம ஏங்குற டைம் உண்டு. அல்லது மற்றவர்களுக்கு அது கிடைச்சா அது எப்படியாவது இல்லாமல் போகணும் என்று எண்ணுகின்ற அந்த தருணம் நான் விளைக்கொள்ளணும். அது பொறாமை. அது பொறாமையால வரக்கூடிய எண்ணம். விளங்கினா? அது பொறாமையால வரக்கூடிய எண்ணம். அப்ப ஒன்று, நாங்க பொறாமை கொள்ளவும் கூடாது. 2, பொறாமைக்காரர்களை விட்டும் எங்களால தவிர்ந்து வாழவும் முடியாது. ஏன்னா நாங்க ஒரு தனித்தீவில ஒரு தனி மனிதனாக ஒரு தனி குடும்பத்துல வாழலாங்க, சரியா? நாங்க சேர்ந்து வாழணும். நாங்க சேர்ந்துதான் வகுப்பு போகணும், சேர்ந்துதான் ஸ்கூலுக்கு போகணும், ஒரு சமூகத்தோடு நாங்க சேர்ந்துதான் நிற்கணும். அப்ப சேர்ந்து கொள்ள எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்கன்ற எண்ணம் வர இயலாது. ஏன்னா அப்ப நிச்சயமாக பொறாமைப்படக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதாலதான் கண்ணூர் எல்லாம் வருது, ரைட்? எனவே அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்லிக்கிறதுக்கான காரணமே இதுதான். பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது ஏற்படும் தீங்கிலிருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். எனவேதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி காலைக்கிலும் மாலைக்கிலும் நாங்கள் ஓதக்கூடிய ஔராதுகள்ல இந்த சூறாக்கள்ல குல் சூறாக்கள் இருக்குது, அதாவது குல் சூறாக்கள் இருக்குது. அதே போலதான் நாங்க தூங்குகின்ற போதும் குல் சூறாக்களை ஓதிக்கொண்டுதான் தூங்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு நாளும் சுபஹ், வஹர், அசர், மகரிப், இஷா போன்ற 5 நேரங்கள் தொழுத பின்னரும் குல் சூறாக்களை ஓத வேண்டும். ஏன்? அப்ப குல் சூறாக்கள் என்ன விஷயம் இருக்குதுன்னா, இப்போ கொள்ளுங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. சும்மா நாங்க ஒவ்வொரு நாளும் சூரத்துல் ஃபாத்தியாக்கு பிறகு குல் சூறாக்கள் ஓதுற எங்களுக்கு லேசுக்குதான். ஆனா லேசு என்றது கங்கால இவ்வளோ நிறைய விஷயங்களை கொண்டதாக இந்த சூறா காணப்படுகின்றது, சரியா? அப்ப கட்டாயமாக நாங்க பொறாமை கொள்ளவும் கூடாது, மற்றவர்கள் மீது பொறாமைப்படும் விதமாக நடந்து கொள்ளவும் கூடாது. இல்லைங்களா? இப்ப நாங்க எங்ககிட்ட அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற அருள்களை நாங்க சும்மா சொல்லி திரியிற அந்த டைம்லையும் சிக்கலாகிற. இப்ப நாங்க சொல்லி திரியிற மட்டுமல்ல, ஸ்டேட்டஸ்லையும் போடுற. இப்ப எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்குது, போன் இருக்குது, விதமாக நீங்க செய்கின்ற உணவு வகைகளாக இருக்கலாம், அல்லது நீங்க போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல வாங்குகின்ற விதமான சாப்பாடுகளாக இருக்கலாம், நீங்க போகின்ற பயணங்களாக இருக்கலாம், உங்களோட வீட்டில் இருக்கின்ற உங்களோட தம்பி தங்கச்சிகளை நீங்க விதமா போட்டோ எடுத்து போடுவதாக இருக்கலாம், அல்லது நீங்க கெட் டுகெதர் 2 பேர்ல நீங்க ஒன்றாக சேர்ந்து எடுக்கின்ற போட்டோஸ்களாக இருக்கலாம். இதெல்லாத்தையும் நீங்க அடிக்கடி ஸ்டேட்டஸ்ல போட நீங்க நினைக்கிறீங்களா பாக்குற கண் எல்லாமே ஒரே பார்வையில தான் பாக்குறேன்னு சொல்லி எத்தனை ஈர்சியாவ, அதாவது பொறாம பிடிச்ச கண் பார்த்துட்டு இருக்குது. அதை எத்தனை பேர்ட மனசு ஏங்குது, சரியா? அது நான் சொல்லித்தான் ஆகணும். ஏண்டா இப்ப நிறைய அந்த ஸ்டேட்டஸ்ல அதை பார்க்கலாம் தானே, அது அந்த ஏங்குது. அப்ப எவன் என்ன நினைச்சா என்ன என்று நாங்க நடந்து கொண்டா இது குர்ஆன் சொல்லிக்கிற வசனம் தானே. எவன் என்ன நினைச்சா என்னண்டா, எவன் பொறாமப்பட்டாலும் எனக்கு என்னன்னு நாங்க இயலாது. ஏன்னா பொறாமப்பட்டா பொறாமைக்கு ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது, கண்ணூருக்கு ஒரு தாக்கம் ஒன்று இருக்குது.
ஏக்கத்துக்கு ஒரு தாக்கமும் இருக்குது. விளங்கினா அவளுக்கு. அதனால நாங்க எப்படி மற்றவர்கள் மீது பொறாமைப்படுவது கூடாதோ, சரியா, பொறாமை என்பது நன்மைகளை எரித்து விடுகின்றது என்று ஹதீஸ்கள்ல வருது. அதே மாதிரி மற்றவர்கள் எங்கட விடயத்துல பொறாமை கொள்கின்ற மாதிரி நடந்து கொள்ளவும் கூடாது. அதுல மிக கண்ணும் கருத்துமா இருக்கணும். நாங்க பயணங்கள் போவோம் வருவோம், அது சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. போறா அவ்வளவுதான். ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு ஹோட்டல்களுக்கு போறதா இருந்தா போகலாம் வரலாம், பிரச்சனை இல்லை. நாங்க விதவிதமாக என்ன செஞ்சாலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. அதை நாங்க ஒரு 300-400 பேர் பார்க்குற அளவுக்கு நாங்க ஸ்டேட்டஸ் போட்டா இனி அதோட தாக்கம் ஏதோ ஒரு வகையில் இருக்கத்தான் செய்யும். சரி, ஓகே. அப்ப இந்த இந்த மாதிரியான முக்கியமான படிப்பினைகளை கூறுகின்ற சூறாவாக இந்த சூறா காணப்படுகின்றது. ரைட். அப்ப அப்ப இப்படி சூனியமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், இருளின் தீங்குகளாக இருக்கலாம், இவையெல்லாம் அவன் படைத்தவற்று சகல தீங்குகளை விட்டு பாதுகாக்கின்ற சக்தி, வல்லமை, ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாவுக்கு மாத்திரம்தான் இருக்குது என்பதையும் இந்த சூறா மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றது. சரியா? பொறாமப்பற்றத்துல 2 விஷயம் இருக்குது இல்லையா? பொறாமப்படலாம். அதாவது பொறாமப்படுறா ஒருத்தருக்கு அல்லாஹு தாலா அறிவை கொடுத்திருக்கிற அந்த அறிவை கொண்டு அல்லாஹு தாலாவுடைய சத்தியம், மார்க்க விஷயத்துல, அல்லாஹு தாலாவுடைய தீன் விஷயத்துல அவர் அதை பயன்படுத்துறாரு என்றிருந்தா நானும் அதை போல பயன்படுத்தணும் என்பதற்காக பொறாமப்பட்டு அவரை விட நிறைய படிக்கணும் என்ற ஆசையோட போகலாம். அது ஓகே, அது ஒன்று. இன்னொருத்தர் அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அதை என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறாரு. அவரை பார்த்து பொறாமப்படலாம். எப்படி? அவரை விட நானும் என்ன செய்யணும்? நிறைய செலவழிக்கணும் என்று சொல்லிட்டு பொறாமப்படுறதுக்கு அனுமதி ஈக்குது, இல்லை என்றதல்ல. சரியா? ஆனா அவர்கிட்ட இருக்கின்ற அறிவோ அல்லது செல்வமோ இல்லாமல் போகணும் என்பதற்காக நாங்க பொறாமப்படுறது அது பொறாம கூடாது. சரியா? ரைட். ஓகே. அடுத்த பகுதி போகுமா? வசியம் என்றா ஒரு ஆள் இன்னொரு ஆள் ஜாயின் பண்ணி விட்டு அது தேவையில்லை. சரி, ஓகே. வசியம் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. சரி, ஓகே. அடுத்த சூரத்துல் ஃபலக், அதுல காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள். இப்ப நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க எல்லா வசனங்கள்லையும் சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால ஷீன் வந்திருக்குது இல்லையா? ரைட். அப்ப ஷீன் என்பது இஹ்ஃபாவுடைய எழுத்து என்ற படியால நாங்க அந்த இடத்துல சுக்கூன் செய்யப்பட்ட நூன், அதாவது நூன்ல இருக்கின்ற சுக்கூனை மறைத்து ராகம் எடுத்து உத வேண்டும். மின் ஷர்ரி. அப்ப அது இஹ்ஃபாவுடைய சட்டம் இருக்குது. முதலாம் வசனத்திலேயே ராவுக்கு ஃபத்ஹா வந்திருக்குது. ஃபத்ஹா வார் ராவ குருவால நீங்க எங்க கண்டாலும் எப்படி உதவணும்? வல்லினமாக உத வேண்டும். சரியா? பிரப்பி. ரைட். வல்லினமாக உத வேண்டும். அதே போல கஸ்ரா வந்தால், ராவு கஸ்ரா வந்தால் மெல்லினமாக உத வேண்டும். அதே போல இங்க பாருங்க, அந்நஃபாசாத் சத்து செய்யப்பட்ட நூன் இருக்குது. சத்து செய்யப்பட்ட நூனாக இருந்தாலும் சரி, சத்து செய்யப்பட்ட மீமாக இருந்தாலும் சரி, குர்ஆன்ல நீங்க எங்கு கண்டாலும் அந்த இடத்துல ராகம் எடுத்துதான் ஓதணும். சத்து செய்யப்பட்ட நூனும் சரி, சத்து செய்யப்பட்ட மீமும் சரி, கட்டாயமாக நாங்க ராகம் எடுத்துதான் ஓதணும். சரி. அதே போல இல்ஹாருடைய சட்டம் 2 இடங்கள்ல வந்திருக்குது. இல்ஹார் ஒன்று இதா, அதாவது தன்மீனு பின்னால, தன்மீன் என்ன? ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், லம்மத்தைன். அதே போல சுக்கூன் செய்யப்பட்ட நூன். இந்த இவற்றுக்கு பின்னால 6 எழுத்துகள் இருக்குது. இல்ஹாருடைய 6 எழுத்துகள். ஹம்சஹா, ஐன் ஹா, கைன் ஹா. இந்த 6 எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று வந்தா, இங்க ஹம்சா வந்திருக்குது பாருங்க, ஹம்சா வந்திருக்குதுன்னா அப்ப ராசிகின் இதா. அப்ப தன்வீனுக்கு பின்னால இல்ஹாருடைய எழுத்து வந்தால் தன்வீனை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். ராசிகின் இதா. அதே போல சரியா, ஹாசிதின் இதா. சரி, ஹாசிதின் இதா. ரைட். அப்படி வெளிப்படுத்தி ஓத வேண்டும். சரி. அதே போல நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னீங்க எல்லா வசனங்களும் கல்கலாவுடைய ஓசையில முடியுது. சரியா? கல்கலா என்ன? காஃப், பா, பா, ஜீம், தால். இந்த 5 எழுத்துகள்லையும் ஒரு வசனம் முடிகின்ற போது நாங்க அந்த குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தி ஓதுகின்ற போது, நிறுத்தி ஓதினா நாங்க சற்று அசைத்து குலுக்கி ஓத வேண்டும்.
கல்கலா குபுரான்னு மீக்குது, கல்கலா சுகுரான்னு மீக்குது. கல்கலா சுகுரா என்பது என்ன? சிறிய அளவிலான அசைவு. அதாவது இந்த 5 எழுத்துகளும் நடுவுல வந்தா, ஒரு சொல்லுடைய நடுவுல வந்தால், சுக்குன் செய்யப்பட்டு வந்தால், நாங்கள் சிறிய அளவிலான ஒரு அசைவை ஏற்படுத்த வேண்டும். சரி, அதுதான் கல்கலா சுகுரான்றது. கல்கலா குபுரா பெரிய அளவிலான அசைவு என்பது வசனத்தின் இறுதியில இந்த 5 எழுத்துகளும் வாரது. அந்த குறிப்பிட்ட எழுத்துல நாங்க நிப்பாட்டாம அடுத்த வசனத்தோட சேர்த்து கொள்ள அந்த சட்டம் பேணப்படுறது இல்லை. மாற்றமாக நாங்க நிறுத்தி கொள்ளதான் நாங்க என்ன செய்யணும்? அந்த சட்டத்தை பேணி ஓத வேண்டும். சரியா? ரைட். அதான் மகள், இப்ப இப்படித்தான் தஜ்வீத் சட்டத்தை ஒரு சொல்லில இருந்து எப்படி கண்டுபிடிக்கிற, அது எப்பவுமே பேப்பர்ல பிளவார. சரி, ஓகே. அது எப்படி என்றா மகள், குறிப்பிட்ட சில சட்டங்கள்ட எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்ப உதாரணமாக நான் இல்ஹாருடைய எழுத்துக்களை சொன்னேன். ஹம்சஹா ஐன்ஹா கைன்ஹா. இல்ஹார்னா என்ன செய்யணும்? சேர்த்து ஓத வேண்டும். வெளிப்படுத்தி ஓத வேண்டும். வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும். இப்படி சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கொள்றேன். அவருக்கு இதுகாம். இதுகாம் என்றா இணைத்து ஓதுதல். இதுகாமுடைய எழுத்துக்கள் 6. யர்மலூன யர்மலூன என்ற ஒரு சொல்லில பாடமாக்குறேன். யர்மலூன இல்ல யா இருக்குது, ரா இருக்குது, மீம் இருக்குது, லாம் இருக்குது, சரியா, வாவ் இருக்குது, நூன் இருக்குது. அப்ப யர்மலூன அந்த சொல்ல நீங்க எழுதி பாடமாக்குனீங்கன்னு சொன்னா அவளுக்கு லேசு. யர்மலூன, சரியா? யர்மலூன என்ற சொல். ரைட். அதே மாதிரி இப்ப நாங்க இல்ஹாருடைய எழுத்துக்கள் 6, இதுகாமுடைய எழுத்துக்கள் 6, 6 மாறும் 12. இக்லாபுடைய எழுத்து 1, அது பா. சரியா? இந்த 13 இல்லையா? இந்த 13 எழுத்துக்களும் அல்லாத ஏனைய எந்த எழுத்து வந்தாலும் அது இஹ்பாவுக்குரிய எழுத்து. அது எதற்குரிய எழுத்து? இஹ்பாவுக்குரிய எழுத்து. ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்த நீங்க ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்க தனியாக பார்க்கிற. எப்படி இல்ஹாரண்டா வெளிப்படுத்தி குன்னா இன்றி ஓதுறது. இதுகாம் என்றா அதுல 2 வகை இருக்குது. இதுகாம் பிகுன்னா, இதுகாம் பிலா குன்னா. குன்னாவோடு ஓதுகின்ற சந்தர்ப்பங்களும் இருக்குது, இணைத்து குன்னா இன்றி ஓதக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. சரியா? இப்ப இதுகாம் பிகுன்னாண்டா வரக்குள்ள அதுல 4 எழுத்து வார. லாம் யா, லாம் வரல, யா மீம் நூன் வா. சரி, அதையும் லேசா ஞாபகம் வச்சு கொடுத்துக்கிறான சுருக்கமான சொற்கள் இருக்குது. யூமின் என்று சொல்லுவாங்க, என்மு என்று சொல்லுவாங்க. அதுலயும் நீங்க இப்படி ஞாபகம் வச்சு கொண்டாலும் சரி. லாவும் ராவும் இதுதான் பிலா குன்னா, இணைத்து குன்னா இன்றி ஓதுறது. அப்படி ஞாபகம் வச்சு கொண்டா சரி. அதே மாதிரி இக்பா என்பது என்ன? மறைத்து ராகம் எடுத்து ஓத வேண்டும். இக்லாபண்டா என்ன? புரட்டி ராகம் எடுத்து ஓத வேண்டும். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொண்டா தான் அது எழுதியணுமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. பாஸ் பேப்பர் புக் எடுக்கலும் இன்ஷா அல்லாஹ். சரியா? நீங்க என்ன நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் எடுக்கலும். ஹைர். ஓகே. இது என்ன? சூரத்துல் ஃபலக். சூரத்துல் ஃபலக் விளங்கினா இப்ப எல்லாருக்கும்? இதுல எதுவும் டவுட் இருக்குதா? ரைட். யார் ஓதி காட்டுறேன்? சூரத்துல் ஃபலக் ஓதி காட்டுங்க பார்க்க. யுஸ்ரா ஓதி காட்டுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. صدق الله العظيم. ஓகே, வெரி குட். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே, அடுத்த சூரா தான் சூரத்துன் நாஸ். அதையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டே போவோம். சரியா? அப்ப இதுல 11ஆம் ஆண்டு புகழும் ஈக்கிறோம் தெரியல. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் இன்னும் எக்ஸாமுக்கு வந்ததில்லை. சரி, அது தான் வருமென்றதும் இல்லை. ரைட். ஓகே, அது தான் வருமென்றதும் இல்லை, வந்ததில்லை என்றதால நாங்க அதையும் பார்த்துட்டு போவோம். சரியா? ரைட். எப்படி பார்க்கணுமே 10ஆம் ஆண்டுக்குள்ள. ரைட். சூரத்துன் நாஸ் இது 6 வசனங்களை கொண்ட ஒரு சூரா.
இதுல அருளப்பட்ட காலப்பிரிவு உண்டு. சூரத்துல் ஃபலக் எப்படி மக்கா காலப்பிரிவோ அதே போலதான் சூரத்துல் நாஸும் மக்கா காலப்பிரிவு. மைய கருத்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடல் என்பது எப்படி மைய கருத்தோ சூரத்துல் ஃபலக்குடைய, அதே போன்றுதான் சூரத்துல் நாஸுடைய மைய கருத்தும் ஒன்று, அருளப்பட்ட பின்னணியும் உண்டு. எனவே நாங்க வேகமாக இன்ஷா அல்லாஹ் பார்த்து முடிக்கலாம். இதுலயும் பெரும்பாலான சொற்கள் நீங்க பார்த்த படிச்ச சொற்கள் தான், சரியா? ஓகே, அதுல ஒன்னாவது பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ். குல்னா இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், கூறுவீராக. யாரை பார்த்து அல்லாஹ் தாலா சொல்றான்? நபியை பார்த்து. எனவேதான் நாங்க நபியே நீர் கூறுவீராக என்று சொல்றோம். குல்லண்டு வாரணங்கள்ல நபியே நீர் கூறுவீராக. இது ஒரு பிரார்த்தனையாக இருப்பதன் காரணமாக இங்க பிரகட்ல இருக்கிற மாதிரி நபியே நீர் பிரார்த்தனை செய்து கூறுவீராக என்று நாங்க சொல்லுவோம். ஆனா கட்டாயமாக நீங்க எக்ஸாம் பேப்பர்ல பிரார்த்தனை செய்து என்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கூறுவீராக. அஊது நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். பிரப்பி இறைவனை கொண்டு, இரட்சகனிடம் இறைவனிடம். அன்னாஸ் அன்னா கருத்து மனிதர்கள், சரியா? நாங்க சூரத்து அந்நஸ்ர்ல படிச்சோம். வரஐத அன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. வரஐத அன்னாஸ மக்களை நீங்கள் கண்டால், மக்களை நீங்கள் கண்டால் என்று வருது, சரியா? அப்ப அன்னாஸ் என்பது மக்கள், மனிதர்களை குறிக்கிற, சரியா? அப்ப குல் அஊது பிரப்பின் நாஸ், ரைட்? குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக. மனிதர்களின் மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக. ஓகே, ரைட்? அப்ப நீங்க பாருங்கன்னா குல் நபியை பிரார்த்தனை செய்து நீங்கள் கூறுங்கள் அண்டிக்குது. மனிதர்களை படைத்து வளர்த்து காக்கும் இறைவனிடம் நான் பாதுகாப்பு கோருகின்றேன் அண்டிக்குது. இப்ப நீங்க இப்படியெல்லாம் பாடமாக்க தேவையில்ல. படைத்து வளர்த்து காக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஆனா நீங்க விளங்கிக் கொள்ளணும், ரப் என்ற சொல்லுக்கு இது எல்லா கருத்தும் இருக்குது. இந்த ரப் என்ற சொல் நாங்க வெறுமனே இறைவன் என்று மொழிபெயர்த்தாலும் அந்த ரப் என்ற சொல்லுக்குள்ளால படைத்தவன், படைத்து பரிபாலிக்கின்றவன், வளர்க்கின்றவன், போஷிக்கின்றவன், காக்கின்றவன், எல்லா கருத்தும் ரப் என்று சொல்லுக்குள்ளால. அதாலதான் இந்த படைத்து வளர்த்து காக்கிற என்ற சொற்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிற. ஆனா நீங்க சுருக்கமாக இறைவன் என்று சொன்னா போதும். அப்ப ரப்பின் நாஸ் என்றா மனிதர்களின் இறைவன். அப்ப குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக, சரியா? அடுத்த பாருங்க, மலிக்கின் நாஸ். மலிக்கின் நாஸ், அந்நாஸ்ன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் மனிதர்களை குறிக்குது, சரியா? ஓகே, இறைவனை கொண்ட. பிரப்பி என்ற இறைவனிடம், இறைவனை கொண்டு, இறைவன் மூலம் என்று சொல்லலாமா? ரைட். மலிக், மலிக் என்ற அரசன், மலிக். மலிக்கின் நாஸ், மனிதர்களின் அரசன், மனிதர்களின் அரசன். ஓகே, அடுத்த பாருங்க, இலாஹின் நாஸ். இலாஹின் நாஸ், இலாஹ் என்ற சொல்லுங்களுக்கு தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ். நாங்க பிறந்து நாங்க பேசுறதுக்கு ஆரம்பிக்கிற டைம்லயே எங்களோட வீட்டுல, ஏன்னா எங்களோட எல்லா வீட்லையும் உம்மும்மா வாப்பும்மா அவங்க இருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமாக முதலாவது இந்த களிமாவை தான் சொல்லி தந்திருப்பாங்கன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப நாங்க 1ஆம் ஆண்டுல இஸ்லாம் பாடத்திலே படிச்சிருப்போம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த களிமாவுடைய மொழிபெயர்ப்பு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. பலாண்டா இல்லை, இலாஹண்டா வணக்கத்துக்குரியவன், இல்லல்லாஹண்டா அல்லாஹ்வை தவிர. அப்ப இலாஹண்டா வணக்கத்துக்குரியவன். இப்ப இலாஹின் நாஸ் என்றா மனிதர்களின் வணக்கத்துக்குரியவன், மனிதர்களின் வணக்கத்துக்குரியவன், சரியா? ரைட். பாருங்க, குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக. மலிக்கின் நாஸ், அவன் மனிதர்களின் அரசன். இலாஹின் நாஸ், அவன் மனிதர்களின் வணக்கத்துக்குரியவன். சரி. மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். இந்த 2 வசனங்களையும் சேர்த்து பாருங்களேன். மின் ஷர்ரி, இதுகளை தெரியும், நாங்க படிச்சோம்னா இப்ப, ரைட்? தீங்கில் இருந்து, மின்னண்டா இருந்து, ஷர்ரண்டா தீங்கு. எனவே மின் ஷர்ரி என்ற கருத்து என்ன? தீங்கில் இருந்து. அல் வஸ்வாஸ் அண்டா கருத்து
வீணான சந்தேகம். அல் வஸ்வாஸ், வஸ்வாஸ் வீணான சந்தேகம். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் என்ற கருத்து என்ன? வீணான சந்தேகத்தின் தீங்கிலிருந்தும் என்று வார. அல் ஹன்னாஸ் என்றா அது ஷைத்தானை குறிக்கின்ற ஒரு சொல். அல் ஹன்னாஸ் என்பது தோன்றி தோன்றி மறைகின்றவன், தோன்றி தோன்றி மறைகின்றவன். யாரு? ஷைத்தான். அவன் பதுங்கி இருப்பான், உள்ளத்தில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான், வீணான சந்தேகங்களை ஏற்படுத்துவான். அதுக்கு பிறகு அவன் ஏற்படுத்துகின்ற சந்தேகங்களை, ஊசலாட்டங்களை நாங்க மனசால ஏற்று செயற்படுத்த ஆரம்பிக்கிற நேரம் அவன் அவன் பாட்டில் வைத்து ஒதுங்கி நிற்பான். திரும்ப நாங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்தி அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்ற போது திருப்ப வருவான், திருப்ப உள்ளத்தில் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான். அல்லாட பாதையில செலவழிக்கிற நேரம் வருவான், வந்து கொடுக்காதே குறைஞ்சு போகும், கொடுக்காத உனக்கு அந்த தேவைக்குது இந்த தேவைக்குது, கொடுக்காத நீ குடும்பத்தை பாதுகாக்கணும், கொடுக்காதே உனக்கு இப்படியெல்லாம் நடந்துடும், நீ நஷ்டவாள ஆகிடுவாய் என்று சொல்லிட்டு அவன் வைத்துடுவான். அவர் நாங்கள் கொடுக்க மாட்டோம். திருப்பி ஏதோ மனசு மாறி வேற ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கொடுக்க பார்க்கல இன்னும் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து போடுவான். அதே போல நாங்கள் பள்ளி பார்க்கல, இப்ப எல்லாம் பள்ளி போக தேவையில்ல, லேட்டாகி போகும். தொலை பார்க்கல, இப்ப தொலை தேவையில்ல, கொஞ்சம் லேட்டாகி தொழுவோம். குர்ஆன் பார்க்கல, இப்ப எல்லாம் என்ன தோதுற, ஒரு லேட்டாகி ஓதுவோம் என்று அந்த ஊசலாட்டங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். சரியா? அவன் எப்படி இருப்பான்? ஹன்னாஸ், பதுங்கி இருப்பான், ஒதுங்கி இருப்பான், தோன்றி தோன்றி மறைவான். அல் ஹன்னாஸ் என்றா அதான் கருத்து. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் என்றா தோன்றி தோன்றி மறைப்பவனாகிய ஷைத்தானின் ஊசலாட்டத்தின் தீங்கிலிருந்தும் என்று வார். சரியா? ரைட். அவன் செயற்பாடு என்ன? அல்லது அல்லது அவன், அவன் எத்தகையவன் என்றால் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். சரியா? அவன் என்ன செய்கிறான்? சந்தேகத்தை ஏற்படுத்துகிறான். எங்க? பி சுதூரின் நாஸ், பி அண்டா இல், சுதூர் அண்டா உள்ளங்கள், சுதூர் அண்டா கருத்தண்ணா உள்ளங்கள், அன்னாஸ் அண்டா மனிதர்கள். அல்லது சுதூரின் நாஸ், அவன் மனிதர்களின் உள்ளங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியவன். ரெண்டையும் சேர்த்து எப்படி மொழிபெயர்க்கலாம் என்றால் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். பாருங்க, இங்கிருந்து பாருங்க பிள்ளைகள், மனிதர்களின் உள்ளங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய தோன்றி தோன்றி மறைப்பவனாகிய ஷைத்தானின் ஊசலாட்டத்தின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். சரியா? மனிதர்களுடைய உள்ளங்களில் சந்தேகங்களை ஏற்படுத்திவிட்டு மறைந்து கொள்ளக்கூடிய ஷைத்தானின் அல்லது விஷமிகள் அண்டிக்கிறதுக்கு இல்ல பொருள்ல ஷைத்தான், குறிப்பாக ஷைத்தான் விஷமிகளின் சரியா ஊசலாட்டத்தின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று வரும். விளங்கினா? ரைட். கடைசியான வசனத்தை பாருங்க. கடைசியான சொல்ல அல்லாஹ் தஆலா மினல் ஜின்னதி வன்னாஸ், இப்படிப்பட்டவங்க, அந்த மனித உள்ளங்கள்ல சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவங்க, மினல் ஜின்னதி வன்னாஸ், அவங்க ஜின்கள்லையும் இருக்கின்றாங்க, மனிதர்கள்லையும் இருக்கின்றாங்க. அப்ப ஜின் வடிவத்திலையும் ஷைத்தான் ஜின்னாகவும் இருக்கிறான், ஷைத்தான் மனிதனாகவும் வருவான். விளங்கினா? மினல் ஜின்னதி வன்னாஸ். சரியா? அத்தகைய விஷமிகள் ஜின்களிலும் இருப்பார்கள், மனிதர்களிலும் இருப்பார்கள். ஓகே. அப்ப இந்த சூறாவில இந்த 2 வசனங்களும் தான் கொஞ்சம் பெரிய வசனங்கள். அதை நீங்க சரியா விளங்கி கொண்டா மற்றதெல்லாம் லேசு. பாருங்க, குல் அஊது பிரப்பின் நாஸ், நபியே நீர் கூறுவீராக, மக்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். மலிக்கின் நாஸ், அவன்தான் மனிதர்களின் அரசன். இலாஹின் நாஸ், அவன்தான் மனிதர்களின் வணக்கத்துக்குரிய நாயன். மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ், பதுங்கி பதுங்கி ஒதுங்கி இருந்து ஊசலாட்டத்தை, அதாவது ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்ற ஷைத்தான். ஃபுல்லா மொழிபெயர்க்கிறேன்னா, மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டங்களை அல்லது வீணான சந்தேகங்களை ஏற்படுத்திவிட்டு மறைந்து கொள்கின்ற விஷமிகளின் அல்லது ஷைத்தான்களின் சந்தேகத்தின் தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன்.
சரியா? மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அத்தகையவர்கள், அதாவது மனிதர்களுடைய உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஜின்களிலும் இருக்கின்றார்கள். ஜின்னான ஜின்கள், வன்னாஸ் மனிதர்களிலும் இருக்கின்றார்கள் என்று அந்த சூறாவுடைய மொழிபெயர்ப்பு வரும். சரி, அப்ப இந்த சூறா அருளப்பட்ட காலப்பிரிவு மக்கா காலம். இந்த சூறாவுடைய மையக்கருத்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடல். அதே போலதான் சூறா அருளப்பட்ட பின்னணி நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி உள்ள பின்னணி தான் அது. சரி, இந்த சூறாவில் உள்ள இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள நீங்க பாருங்க, உங்களுக்கும் பார்த்த பார்வையிலேயே நிறைய விளங்கி இருக்கும். ஏன்னா அன்னாஸ், 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 ஹன்னாஸ், நாஸ், வன்னாஸ் எல்லா வசனங்கள்லையும் என்ன இருக்குது? சத்து செய்யப்பட்ட நூன் இருக்குது. நாங்க சத்து செய்யப்பட்ட நூன் எப்படி ஓதணும்? மிச்சம் ராகம் எடுத்து அழகா ஓதணும். ஏன்னா அந்த அடிப்படையில ஒவ்வொரு வசனத்திலும் காணப்படக்கூடிய நூனுல் முசத்ததா, சத்து செய்யப்பட்ட நூனை நாங்கள் அந்த சட்டத்தை பேணி ஓதுகின்ற போது அழகான ஓசையம் என்று வார்த்தைகளை சொல்ல இயலும். உண்டு. வேற என்ன இருக்குது? ரைட், அல் வஸ்வாஸ், அதே போன்று யுவஸ் வீசு, இது ஒரே சொல்லில் இருந்து பிரிந்து வந்த சொற்கள். அது எழுதலாம். அல் வஸ்வாஸ் எப்படி ஹாசிதின் ஹசத என்ற சொல்ல நாங்க எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிதான் அல் வஸ்வாஸ் யுவஸ் விசு என்பதும் ஒரே சொல்லில் இருந்து பிரிந்து வந்த சொற்கள். ரைட், வேற நிக்குது? சமாளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றது. பாருங்க, மலிகின்னாஸ் 2 சொல், இலாஹின்னாஸ் 3 சொல். ரெண்டு சொல். அப்ப 2ஆம் 3ஆம் வசனங்கள் சம அளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமை. ரைட், அதே போல இதுல எல்லாம் முடிகிற நெடில் ஓசையில குல் அஊது பிரப்பின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ். அப்ப எல்லா வசனங்களும் நெடிலோசனை முடிவடைறதையும் எங்களுக்கு ஒரு இலக்கியமாக சொல்லலாம். சரி, ரைட், ஓகே. வேற என்ன? வேற ஏதாவது இருக்கிறா? வேற எதுவுமே இருக்கிறா இல்லைங்களா? ரைட், ஓகே, ரைட். அதே போலதான் இன்னும் ஒரு இலக்கிய நயம் இருக்குது. என்னென்றா எல்லா வசனங்களும் சீன் என்ற எழுத்துல முடிவடையுது. இப்ப பாருங்க, இதுக்குள்ள 3 சொன்னேன் நான். ஒன்று, சத்து செய்யப்பட்ட நூன் வந்தாலே ராகம் எடுத்து உத வேண்டும். அப்ப அது எல்லா வசனங்கள்லையும் வந்திருக்கிறேன். 2வது, நெடிலோசையில முடிவடைஞ்சிருக்கிறேன். நாங்க நெடிலோசையில தான் முடிக்கிறோம் இல்லையா? அதாவது அன்னாஸ், மலிகின்னாஸ் நெடிலோசையில. அதே போல எல்லா வசனங்கள்லையும் சீன் என்ற எழுத்துலதான் எல்லா வசனங்களும் முடியுது. ரைட், அதையும் உங்களுக்கு ஒரு இலக்கியமாக எழுதலாம். சரியா? ரைட், ஓகே, ரைட், ரைட். அப்ப இந்த சூறாவுடைய படிப்பினைகள் என்று வரக்கொள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ரைட், ஒன்று வக்குல் அஊது பிரப்பின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் என்ற ஆரம்ப 3 வசனங்களே மாறலியா? அதாவது மக்களின் இறைவன், மக்களின் அரசன், மனிதர்களின் அரசன், மனிதர்களின் வணக்கத்துக்குரிய நாயன் என்று சொல்லிக்கிறான் அல்லாஹு தாலா. உண்மையிலே அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு மட்டுமல்ல இறைவன், மனிதர்களுக்கு மட்டுமல்ல அரசன், மனிதர்களுக்கு மட்டுமல்ல வணக்கத்துக்குரியவன். அவன் உலகிலுள்ள சகல படைப்புகளுக்கும் இறைவனாக, அதே போன்று அரசனாக, அதே போன்று வணக்கத்துக்குரிய நாயனாக இருக்கின்றான். ஆனாலும் அல்லாஹு தாலா மனிதர்களோடு தன்னை இணைத்து சொல்லி இருக்கிறான். எப்படி? மனிதர்களின் இறைவன், மனிதர்களின் அரசன், மனிதர்களின் வணக்கத்துக்குரிய நாயன் என்று சொல்லிக்கிறான். இது மனித குலத்துக்கான ஒரு பெருமையாக இது காணப்படுகின்றது. சரியா? அதே போலதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைத்தானுடைய ஒரே வேலை என்ன? எப்படியாவது மனிதனை வழிகெடுக்கணும். அவன் பொறுப்பை அவன் அழகா செய்யறான். சரியா? அப்ப நான் சொன்ன மாதிரி ஒன்று, நன்மையான காரியங்களை செய்ய விடாது தடுப்பான், பாவமான காரியங்களை செய்ய தூண்டுவான், அதே போல பரலான கடமைகளை விட செய்வான். உதாரணமாக உள்ளத்துல மோசமான எண்ணங்களை ஏற்படுத்துவான், மற்றவர்களுக்குரிய ஹக்குகளை அபகரிக்குமாறு தூண்டுவான். சரியா? நான் சைத்தான் ஒரு நாளும் இதை செய்யாதே என்று சொல்ல மாட்டான். சரியா? தொழாதே,
சக்காத் கொடுக்காதே, செலவழிக்காதேன்னு சொல்ல மாட்டான். இப்ப எல்லாம் பிறகுக்குன்னு தான் சொல்லுவான். சரியா? தஸ்வீஃப் பண்ணா இப்ப இன்றைக்கு தொலை தேவையில்ல, நாளைக்கு தொழுவோம். இப்ப தொலை தேவையில்ல, லேட்டா தொழுவோம். இப்ப ஓத தேவையில்ல, நாளைக்கு ஓதுவோம். இப்ப தர்மம் செய்ய தேவையில்ல, இன்னும் கொஞ்சம் தேடினா தர்மம் செய்வோம். சரியா? இப்ப தௌபா செய்ய தேவையில்ல, அது கொஞ்சம் காலம் பின்னு தௌபா செய்வோம். ரைட்? இப்ப தேவையில்ல, இப்ப தேவையில்லை என்ற அந்த உணர்வை இப்பவும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஒரு கட்டம் வரும், அதோட சக்கராத்தும் வரும், மௌத்தும் வரும், அதோட எல்லாம் முடிஞ்சு. சரியா? அப்ப சைத்தான் இவ்வாறு எங்களை உள்ளங்கள்ல என்ன செய்யற ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அப்ப அதுதான் அவனோட டியூட்டி. அப்ப அதிலிருந்து நாங்க என்ன செய்யணும்? பாதுகாப்பு தேட வேண்டும். ரைட்? ஓகே. அப்ப அடுத்தது நாங்க பார்த்தோம், இப்ப குல்லாவுது பிரபின்னா சண்டா ரப்புன்னா சண்டா மனிதர்களின் இறைவன், மலிக்கின்னா சண்டா மனிதர்களின் அரசன், இலாஹின்னா சண்டா மனிதர்களின் வணக்கத்துக்குரிய நாயன். அப்ப மூன்றாவது வசனத்துல அல்லாஹு தாலா தன்னை வணங்கி வழிபட தகுதியானவன் என்று சொல்றான். இலாஹின் நாஸ், மனிதர்களின் வணக்கத்துக்குரிய நாயன். ஏன் அல்லாஹு தாலா அவனை வணங்கணும், அவன் வணங்கி வழிபட தகுதியானவன் என்று சொல்வதற்கான காரணம் என்னென்றா, அது ஆரம்ப 2 வசனங்களும் சொல்லுது. எப்படி? ரப்பன்னா கருத்தன்னா படைத்து இறைச்சித்து காப்பவன், பாதுகாக்கின்றவன், வளர்க்கின்றவன் என்ற கருத்தில் இருக்குது. அதே போல அவன் தான் அரசனாக இருக்கின்றான். எனவேதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? அவனையே வணங்குகின்றோம், அவனிடமும் உதவி தேடுகின்றோம். சரியா? ஓகே. அதே போலதான் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருந்து பாதுகாக்கின்ற ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹ் கிட்டே இருக்குது. இப்ப நாங்க சூரத்துல் ஃபலக்க பார்க்க கொள்ள மறைவான விஷயங்கள் இருளாக இருக்கலாம், அதே போல சூனியமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், கண்ணூராக இருக்கலாம், வசியமாக இருக்கலாம். இந்த மறைவான விஷயங்கள் இருந்து மறைவான விஷயங்கள் கண்ணுக்கு புலப்படாதவை. எனவே அவற்றின் தீங்கு அல்லாஹ்க்கு தெரியும். எனவே நாங்கள் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போலதான் ஷைத்தான் எங்கட கண்ணுக்கு புலப்படாதவனாக இருக்கின்றான். சரி? ஒவ்வொருத்தருக்கும் பக்கத்துல அவன் இருந்து கொண்டுதான் இருப்பான். விளங்கினா? ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இந்த பாதுகாக்கின்ற ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் இருக்குது. சரியா? ரைட். இவ்வாறு உள்ளங்கள் ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்கள், பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள் மனிதர்களே மீக்குறாங்க, ஜின்களே மீக்குறாங்க. சரி? ஓகே. ஓகே. சரி. அப்ப இதுல காணப்படக்கூடிய தஜ்வீத் சட்டங்கள் என்று வரக்கொள்ள ஒன்று சத்து செய்யப்பட்ட நூன், அது அவங்க எல்லாருக்கும் தெரியும். ராகம் எடுத்து ஓதணும். சரியா? ரைட். அதே போல இங்கே இஃபாவுடைய சட்டம் இருக்குது. மிங்சாரி இங்கே ராவு கஸ்ரா வந்திருக்குது, அப்ப நாங்க மெல்லினமாக ஓதணும். அதே போல இங்க பிரப்பி ராவுக்கு ஃபத்ஹா வந்திருக்குது, வல்லினமாக ஓதணும். அவ்வளவுதான் நிற்குது. சரியா? பெருசா வேற ஒன்றும் இல்லை. ரைட். அப்படி எண்ணம் வரக்கொள்ள நாங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று தான் சொல்லணும். இன்னும் சில துஆக்கள் இருக்குது. ரப்பி இன்னி அவுது பிக மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அவுது பிக ரப்பி அன் யஹ்துரூன் போன்ற துஆக்கள் எல்லாம் இருக்குது. சரி? அதே மாதிரி கண்ணூர்களை விட்டு பாதுகாப்பு தேடி ஓதக்கூடிய துஆக்களும் இருக்குது. சரி? அதெல்லாம் நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஊர்கள்ல, உங்களோட வீட்டுகள்ல இருப்பாங்க இல்லையா படிச்சவங்க, ஆலிமாக்கள், அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே. சரி. ஏதாவது டவுட் இருக்குதா? இல்ல. ரைட். கடைசியா இந்த சூறா ஓதி காட்டுங்க பாக்கு. ஓதி காட்டுங்க புள்ள. யாராவது அஹ்மதா ஓதி காட்டுங்க மகன். بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். அஹ்மத், நீங்களும் ஏற்கனவே ஓதி காட்டின யார் யூஸ்ரா, நல்லா அழகா ஓதுனீங்க. மாஷா அல்லாஹ். ஹைர். ஓகே. ரைட். அப்ப
இன்ஷா அல்லாஹ் நாங்க இதோட வகுப்பு நிறைவு கொண்டு வரோம். ஓகே, உங்களுக்கு அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நாங்க சூரத்துல் இக்லாஸ் படிக்கணும். உங்களோட அந்த டேர்ம் எக்ஸாம் நான் நினைக்கிறேன் லீவு முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஒரு கிழமையில மாதிரி டேர்ம் எக்ஸாம் ஆரம்பமாகும். அப்ப அதுக்குண்டான வழிகாட்டலையும் நான் இன்ஷா அல்லாஹ் தாரேன். ரைட், இதுல பாஸ் பேப்பர் இருக்குது, நீங்க புக் ஹவுஸ்லையும் எடுக்கலாம். அப்ப இன்ஷா அல்லாஹ் இப்படி இல்லாட்டி என்ன கண்டக்ட் பண்ணினாலும் ஏற்பாடுகளை செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் போஸ்ட்ல அனுப்பலாம், ஸ்பீட் போஸ்ட் இருக்குது. அப்ப போஸ்ட்டுக்கு உண்டான செலவொன்றும் போக பாஸ் பேப்பருக்கும் ஒரு கணக்கு கொண்டு வருது. அது நீங்க டிபாசிட் பண்ணினா அனுப்பினாலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இன்ஷா அல்லாஹ். ஹைர். கிரேட் 11க்கு செவ்வாய்க்கிழமை நடக்கும். நாங்க கடைசியா செவ்வாய்க்கிழமை செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் வார செவ்வாய்க்கிழமையும் ஒரு கிளாஸ் செய்யறது ஐடியா நிற்கிறோம். போன மாசம் மிஸ் ஆகின கிளாஸ் ஒன்று இருக்குது, அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் செய்வோம் இருக்கிறோம். நான் இருக்கிறதா இருந்தா குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன்னா. சரி, ஓகே, ரைட். அப்ப முடிச்சுக்கொள்வோமேண்ணா. ஓகே, سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. السلام ورحمة الله وبركاته.